இன்னைக்கு ஈவினிங் போல் சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் பையன் வந்து எனக்கு சப்பாத்தி குருமா வேணாம், கொத்து சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி சப்பாத்தி மாதிரி கொத்து சப்பாத்தி செய்கிறது ஈஸி தானேன்னு சொல்லிட்டு மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் டியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்தியை தேய்ச்சி போட்டு எடுத்தேன். சாப்பர் இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு சப்பாத்திக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அப்புறம் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு நம்ம நார்மலாக எப்போவும் மசாலா ஐட்டங்கள்லாம் போடுவோம்ல, அது மாதிரி மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டை ஒரு 3 முட்டை நாங்கள் ஊற்றிக்கிட்டோம். 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் ஆகுறது வந்து நல்லா ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்காம கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துட்டோம்னா அந்த சப்பாத்தி நல்லா ஆறின பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த முட்டை உடச்சி ஊற்றினோன்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த டைம்லேயே சப்பாத்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியோட மிக்ஸ் ஆகாது. அப்புறம் கொத்து சப்பாத்தி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த முட்டை வந்து உடச்சி ஊற்றினா ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே நம்ம இது சப்பாத்தியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற அதே கொத்து சப்பாத்தி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இதே வச்சு எல்லாருமே சாப்பிட்டு செம திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.